அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% வரை மிகை ஊதியம், கருணைத் தொகை வழங்கப்படும் என்ற தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20% வரை மிகை ஊதியம், கருணைத் தொகை வழங்கப்படும் என்று தற்பொழுது தீபாவளி போனஸ் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20 விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை அடிப்படையில் தொகை என்பது வழங்கப்படும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் 2024-2025 ஆண்டில் தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி என்பது 9.69% என்பது நாட்டின் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் மிக உயர்த்தப்பட இருக்கக்கூடிய ஊதியமாக கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில்தான் இந்த மிகை ஊதியம் என்பது உயர்த்தப்பட்டு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக கூற இருக்கிறார். திருத்தப்பட்ட போனஸ் சட்டம் 2015 படி மிகை ஊதியம் பெற தகுதி இருக்கக்கூடிய சம்பள உச்ச வரம்பு என்பது 21,000 எனவும், இதன்படி மிகை ஊதியம் கணக்கிட மாதாந்திர சம்பள உயர்வு என்பது 7,000 என குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேற்படி உச்சவரம்பை தளர்த்தி அனைத்து சி மற்றும் டி பிரிவு பொதுப்பிரிவு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மற்றும் பணியாளர்களுக்கு 2024-2025 ஆண்டு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை அடிப்படையில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். லாபம் ஈட்டி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உபரி தொகை கணக்கில் இருந்து 8.33% மிகை ஊதியம் என்பது வழங்கப்படும் எனவும், இது 11.67% விழுக்காடு என்பது அதிகமாக கருணை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பாக அரசு போக்குவரத்து கழகங்கள், அதே போல நுண்பொருள் வணிக கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 11.67 விழுக்காடு கருணை தொகையும், அதே போல 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் என்பது வழங்கப்படும் எனவும், மொத்தமாக 20 விழுக்காடு மிகை ஊதியம் என்பது வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் வழங்கக்கூடியவர்களுக்கான சி மற்றும் டி பிரிவு என்பது அதிகமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மிகை ஊதியம் பெற தகுதி இருக்கக்கூடிய நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 முதல் அதிகபட்சமாக 16,800 வரை பெற தகுதியடையவர்களாக கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய 2,69,439 தொழிலாளர்களுக்கு 37,000 கோடி மிகை ஊதியம் என்பது கருணை தொகையாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர பல்வேறு கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு ஆணைகள் என்பது தனித்தனியாக வெளியிடப்படும் என்றும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.